الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على أشرف خلق الله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال النبي صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا أو كما قال عليه الصلاة والسلام. வான்மறை தந்த வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வாழ்வுக்கு வழிகாட்ட வையகத்தில் வந்துவித்த வள்ளல் பெருமானார் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிரியனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபத் தோழர்களே, இளைஞர்களே, கடமையான பரவான ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது பாவங்களையும் குற்றங்களையும் குறவுகளையும் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமராக நம்மவர்களிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சென்ற வார ஜும்மாவில் அல்லாஹுவினுடைய குர்ஆனுடைய வழிகாட்டுதலும் இன்றைய முஸ்லிம்களின் நிலைமையும் என்ற தொடரில் நாம் பேசி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக குர்ஆனுடைய வழிகாட்டுதலுக்கும் நமது நடைமுறைகளுக்கும் என்ன தொடர்பும் சம்பந்தமும் இருக்கிறது என்பதை இந்த வார ஜும்மாவிலும் அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனின் வழிகாட்டுதலின்படி வாழுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. காரணம், அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் கேட்பான். 4ஆம் அத்தியாயம் 87வது வசனத்திலே அல்லாஹ் கேட்பான், ومن أصدق من الله ومن أصدق من الله حديثا. அல்லாஹ்வை விட பேச்சால் உண்மை சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறார்? அல்லாஹுடைய பேச்சை விட சத்தியமான பேச்சு, உண்மையான பேச்சு வேறு எந்த பேச்சு இருக்க முடியும் என்று வான்மறை குர்ஆன் 4ஆம் அத்தியாயம் 87வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான் என்றால், அந்த உண்மையான பேச்சு, அந்த சத்தியமான பேச்சு, வாழ்வுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் வான்மறை குர்ஆனில் இருக்கிறது. நமது வாழ்வில் அது இருக்கிறதா என்பதை இஸ்லாமியர்களாகிய நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மனிதனுக்கு தேவையான அத்துணை வழிகாட்டுதலையும் வான்மறை குர்ஆனிலே வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? குர்ஆனை படிக்காமல் அந்த குர்ஆனை பார்த்தாலே ஒருவனுக்கு புரியும், இந்த குர்ஆன் மனிதனை புனிதனாக மாற்றுவதற்குரிய சக்தி வாய்ந்த இறைவனின் மறை என்பது
சாதாரணமாகவே மனிதர்களுக்கு புரியக்கூடிய முறையிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பாருங்கள், 114 அத்தியாயத்தை கொண்ட திருமறை, அதில் தோற்றுவாயான ஃபாத்திஹா சூராவை விட்டுவிட்டால் அடுத்து முதல் சூரா அல் பக்ரா. அல் பக்ரா பசுமாடு என்று துவங்குகிற அத்தியாயம். பசுமாடு பனூ இஸ்ரவேலர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம், பசுவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுவதனால் அதற்கு சூரத்துல் பக்ரா பசுமாடை பற்றி கூறுகின்ற அத்தியாயம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய தோற்றுவாயை நீக்கிவிட்டு பார்த்தால் முதல் அத்தியாயம், ஃபாத்திஹா சூராவை நீக்கிவிட்டு பார்த்தால் முதல் அத்தியாயம் அல் பக்ரா. குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம் என்ன? அன்னாஸ், சூரத்துன் நாஸ். நாஸ் என்றால் மனிதர்கள். மனிதனிடம் இருக்கக்கூடிய மிருகத்தனமான குணங்களையும் பண்புகளையும் எல்லாம் நீக்கி ஒரு மனிதனை மனிதனாக, மனித புனிதனாக மாற்றுகிற வழிகாட்டல் இந்த வான்மறையில் இருக்கிறது என்பதை சூசகமாக சொல்லித் தருவதற்காகத்தான் பசுமாட்டில் துவங்கி மனிதனிலே குர்ஆன் முடிகிறது. மனிதனிடம் இருக்கக்கூடிய மிருக பண்புகள், மிருக குணங்கள், அரக்க குணங்களை எல்லாம் நீக்கி ஒருவன் குர்ஆனை படிப்பானையானால் அவன் மனித புனிதனாக மாறுவதற்குரிய அத்தனை வழிகாட்டுதல்களும் இதிலே இருக்கிறது என்பதை கற்றுத் தருவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் முதல் அத்தியாயத்தை, தோற்றுவாய்க்கு பின்னால் உள்ள முதல் அத்தியாயத்தை அல் பக்ரா என்றும் குர்ஆனுடைய இறுதி அத்தியாயத்தை அன்னாஸ் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுடைய வழிகாட்டுதல் என்ன? எல்லா ஜும்மாக்களிலும், எல்லா உலகத்தின் நாலா பக்கங்களிலும் குத்துபா ஓதப்படுகின்ற ஜும்மா பள்ளியில், எல்லா பள்ளியிலும் எல்லா வெள்ளிக்கிழமையும் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் உண்டு. 16ஆம் அத்தியாயம் 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ன, வான்மறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், நீதத்தை கொண்டு அல்லாஹ் ஏவுகிறான். நம்மிடத்திலே நீதம் இருக்கிறதா? வான்மறையின் வழிகாட்டுதல், அல்லாஹ்வின் ஏவுதல். இன்னல்லாஹ, அருள்மறை குர்ஆனில் 16ஆம் அத்தியாயம் 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். நமது வாழ்வில் நீதம் இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு மத்தியிலே நியாயமாக நடக்க வேண்டும், சக மனிதர்களுக்கு மத்தியிலே நியாயமாக நடக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும், சக உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த நீதம் இருக்கிறதா? குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதிலும் கூட, குழந்தைகளிடத்திலே பாசம் வைப்பதிலும் கூட நீதமாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. அருள்மறை குர்ஆனின் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், وَلَا يَجْرِمَنَّكُمْ شَنَآنُ قَوْمٍ عَلَىٰ أَلَّا تَعْدِلُوا اعْدِلُوا هُوَ أَقْرَبُ لِلتَّقْوَىٰ وَلَا يَجْرِمَنَّكُمْ شَنَآنُ قَوْمٍ عَلَىٰ أَلَّا تَعْدِلُوا. ஒரு கூட்டத்தார்கள் மீது கொண்ட கோபமும் வெறுப்பும் அவர்களுக்கு மத்தியிலே நீதம் செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். அப்படி ஒரு கூட்டத்தார்கள் மீது நீங்கள் கொண்ட கோபத்தின் காரணமாக அவர்களுக்கு அநியாயமாக அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். யாராக இருந்தாலும், உங்களுக்கு பிடித்தவராக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காதவராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தை சாராதவராக இருந்தாலும், வசதி படைத்தவராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானதாக நீதம் இருக்கிறது. நீதமாக நடப்பவர்களிடம்தான் இறையச்சம் இருக்கும். இறையச்சம் இருக்கும். உங்கள் உள்ளத்தில் கொஞ்ச நேரம் இறையச்சம் இருக்கிறது என்றால் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலே அந்த நீதம் இருக்கிறதா? நீதமாக நடக்கிறோமா? நீதமாக நாம் நடக்கவில்லை என்றால்
வான்மறையின் வழிகாட்டுதல் நமது வாழ்விலே இல்லை என்ற அர்த்தம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான், உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நாம் என்ன உதவி செய்கிறோம், நாம் என்ன உபகாரம் செய்கிறோம்? அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் நமது வாழ்வில், நமது எண்ணத்தில் இருக்கிறதா? நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறோம்? நம்மை சுற்றி எத்தனை முடியாதவர்கள் இருக்கிறார்கள்? நம் குடும்பத்தில் எத்தனை ஏழைகளும் தேவையுடையவர்களும் இருக்கிறார்கள்? நம்மை சுற்றியும் நமது ஜமாத்திலும் இன்னும் எத்தனை தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது உபகாரம், நம்மால் முடிந்த உதவிகள் நாம் செய்திருக்கிறோமா? அப்படி செய்யவில்லை என்றால் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் நமது வாழ்விலே இல்லை என்ற அர்த்தம். அடுத்து அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா, உறவினர்களுக்கு வழங்கி வாழுங்கள். நீங்கள் இறைவனை வணங்கி வாழ்வது மட்டுமல்ல, உறவினர்களுக்கு வழங்கி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமது உறவினர்கள், நமது சொந்தக்காரர்களுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்கிறோமா? சொந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய ஹக்கை கூட சேர விடாமல் தடுக்கக்கூடிய கயமைத்தனம் கொண்டவர்கள் நமது சமுதாயத்திலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் கூட கொடுக்காமல் மனமுரண்டாக இருக்கக்கூடிய மட்டரகமானவர்கள் வாழுகிற சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உறவினர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், நீங்கள் வழங்குங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை, கடமைகளை, அவைகளை நீங்கள் வழங்கி வாழுங்கள் என வான்மறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் உங்களை விலக்குகிறான் அனில் ஃபஹ்ஷா, அருவருப்பானவைகள், வல் முன்கர், மானக்கேடானவைகள், வல் பகி, அழிச்சாட்டியம், ஆபாசம், அருவருப்பானது, மானக்கேடானது, இவைகளையெல்லாம் உங்களை விட்டு அல்லாஹ் விலக்குகிறான். நாம் இவைகளை விட்டு விலகி இருக்கிறோமா? நமது கைகளில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி இருக்கிறதே, மொபைல் இருக்கிறதே, அதில் என்ன பார்க்கிறோம்? என்னென்ன காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், அழிச்சாட்டியம், அநாகரிகம், அருவருப்பானவைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். வான்மறை குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். நீங்கள் பாடம் படிப்பதற்காக, நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக, நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக, நல்லுணர்வு பெற்று, பாடம் பெற்று, படிப்பினை பெற்று, மனித புனிதனாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறான் என வான்மறை குர்ஆன் 16ஆம் அத்தியாயம் 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 6-7 விஷயங்களை இங்கே நான் சொன்னேன். நமது வாழ்வில் அது இருக்கிறதா? இல்லை. பெரும்பாலான முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் அது இல்லை. குர்ஆனிலே இருக்கிறது, வழிகாட்டுதல்கள் இருக்கிறது, நமது வாழ்வில், நமது நடைமுறையில் அது இல்லை என்பதனால் தான் அன்பே அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்னார், இஸ்லாம் இஸ் a best religion but the Muslim community is a worst community. இஸ்லாம் இஸ் a best religion. இஸ்லாம் என்பது மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த மார்க்கமாக இருக்கிறது. But the Muslim community is a worst community. ஆனால் அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, worst community, கீழ்த்தரமான சமூகமாக இருக்கிறார்கள், மட்டரகமான சமூகமாக இருக்கிறார்கள், மோசமான சமூகமாக இருக்கிறார்கள் என அறிஞர் பெர்னார்ட் ஷா அன்பே சொன்னார் என்றால், நல்ல வழிகாட்டுதலை உடைய சமுதாயம் நல்லவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஏன் நம்மை ஒஸ்டும் கம்யூனிட்டி என்று அவன் சொல்கிறான்? காரணம், அந்த வழிகாட்டுதல்கள் வான்மறை குர்ஆனிலே இருக்கிறது, நமது வாழ்க்கையிலே அது இல்லை. வான்மறை குர்ஆனின் வழிகாட்டுதலுக்கும் நமது வாழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் தான் இன்றும்
இன்றும் கூட முஸ்லிம்களை பலர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இணையக்கூடியவர்கள், இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மேலை நாடுகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களில் சிலர்களிடத்திலே பேட்டி எடுக்கப்பட்டது, நீங்கள் ஏன் இஸ்லாத்தை தழுவினீர்கள், முஸ்லிம்களை பார்த்தா என்று பேட்டி எடுக்கப்பட்ட போது சிலர்கள் சொன்ன பதில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கன்னத்திலும் நெஞ்சத்திலும் அறைவது போல அந்த பதில் இருந்தது. முஸ்லிம்களை பார்த்தால் நாங்கள் இஸ்லாத்தின் பக்கமே சென்றிருக்க மாட்டோம், மாறாக இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டை, இஸ்லாத்தினுடைய கொள்கையை, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலை, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட போதனைகளை, அல் குர்ஆனை, அண்ணலம் பெருமானாரின் போதனைகளை நாங்கள் படித்து நாங்கள் முஸ்லிமாகி இருக்கிறோம். இன்றைய தற்கால முஸ்லிம்களை பார்த்தால் இஸ்லாத்தின் பக்கம் எவனும் நெருங்க மாட்டான் என சிலர்கள் பதில் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்வும் வாக்கும் போக்கும் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறதா? குர்ஆனுடைய வழிகாட்டுதல் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வான்மறை குர்ஆன் என்பது வெறும் பட்டு துணையிலே பொழிந்து பறக்கத்திற்காக வீட்டின் அலமாரிக்குள் வைப்பதற்காக வேண்டி இறக்கப்பட்டதல்ல வான்மறை குர்ஆன். அன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி பராமரிக்க வேண்டும், தனது பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது உட்பட வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை வழிகாட்டுதல்களையும், நாட்டை ஆளுவது முதல் செருப்பறிவது வரை அத்துணை தத்துவங்களும் சொல்லப்பட்ட ஒரே மறை இறைமறை குர்ஆனாக இருக்கிறது. அதனால்தான் அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள் அமீருல் மோமினீன் இஸ்லாத்தின் இரண்டாம் கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் திடீரென்று ஒரு நபர் வருகிறார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வந்து கேட்டார்கள், வல்லனி வல்லனி மிம்மா வல்லக்கல்லாஹ். ஓ விசுவாசிகளின் தலைவர் அவர்களே, அமீருல் மோமினீன் அவர்களே, வல்லனி மிம்மா வல்லக்கல்லாஹ். பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய நீங்கள், உங்களிடத்திலே பல்வேறு பதவிகளும் பல்வேறு வேலைகளும் பல்வேறு இடங்களும் இருக்கிறது. வல்லனி, என்னை நீங்கள் ஒரு அதிகாரியாக ஆக்குங்கள். மிம்மா வல்லாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறானே, அந்த அதிகாரத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு தலைவராக, ஏதாவது ஒரு பகுதிக்கு ஆளுநராக, ஏதாவது ஒரு பகுதிக்கு கவர்னராக, ஏதாவது ஒரு பகுதிக்கு நீதிபதியாக, ஏதாவது ஒரு பதவிக்கு பொறுப்பாளராக, ஏதாவது ஒரு பதவியை எனக்கு தாருங்கள் என அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். உடனே அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து என்ன கேட்டார்கள்? நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்திருக்கிறாயா, அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்திருக்கிறாயா, அல்லது உயரிய விருதான MBA படித்திருக்கிறாயா, பெண்ணம்பெரிய படிப்புகள் படித்திருக்கிறாயா, அரசியல் என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் உனக்கு தெரியுமா என்று கேட்கவில்லை தோழர்களே. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான சம்பவம். அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்டார்கள், ஹல் மஅக மினல் குர்ஆன், ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உனக்கு என்ன தெரியும், குர்ஆனுடைய ஞானம் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது, குர்ஆனை நீ எவ்வளவு படித்திருக்கிறாய்? வந்த மனிதர் அப்பாவித்தனமாக சொன்னார், குர்ஆனை ஓதுவதற்குத்தான் தெரியுமே தவிர அதனுடைய ஞானங்களும் கருத்துக்களும் ஆழிய விஷயங்களும் என்னிடத்திலே அவ்வளவாக இல்லை என்று சொன்னபோது அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீ போய் குர்ஆனை படித்துக் கொண்டு வா. நான் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறேன், யாரை பதவியில் அமர்த்தினாலும், அது எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய பதவியாக இருந்தாலும், யாருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரத்தை நான் கொடுக்க வேண்டுமானால் அவர் குர்ஆனுடைய ஞானம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நான் அதிகாரத்தை கொடுப்பேன். எனவே நீ குர்ஆனை படித்துக் கொண்டு வா என வந்தவரை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள், திரும்ப அனுப்பிவிடுகிறார்கள். வந்தவர் சென்று விட்டார். மாதங்கள் ஆனது, வருடங்களும் உருண்டோடி விட்டது, வந்தவரை காணவில்லை.
மீண்டும் அந்த நபர் உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாசலுக்கு வரவில்லை. அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி சொல்லி அனுப்பினார்கள், நீ போய் குர்ஆனை படித்து விட்டு வா, உனக்கு ஏதாவது தகுந்த வேலை இருந்தால் நான் அதை போட்டு தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த போன நபர் திரும்ப வரவே இல்லை. திடீரென்று அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதேச்சையாக ஒரு சபையில் ஒரு கூட்டத்தில் அந்த நபரை பார்க்கிறார்கள். அந்த நபரை பார்க்கிறார்கள், தன்னிடத்திலே வேலை கேட்டு வந்தாரே அந்த நபரை பார்த்தார்கள். பார்த்து அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீ ஏன் வரவில்லை? நீ ஏன் தாமதித்து விட்டாய்? குர்ஆனை படித்துக் கொண்டு வா, உனக்கு ஏதாவது ஒரு வேலை தருகிறேன் என்று சொன்னேனே, நீ ஏன் எனது மஜ்லிஸுக்கு வரவில்லை? என்னிடத்திலே மீண்டும் வேலை கேட்டு வரவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரிடத்திலே கேட்டபோது அந்த நபர் சொன்னார், குர்ஆனை நான் படித்தேன், அதை முழுவதுமாக நான் படித்தேன், அதை விளங்கினேன், அதை உள்வாங்கினேன், அதை நான் கற்றுக்கொண்டேன். அதை கற்றுக்கொண்டதன் காரணம் உமரிடத்திலே வருவதை விட்டும் உமரின் வாசலிலே வந்து நிற்பதை விட்டும் அந்த குர்ஆன் என்னை தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. அந்த குர்ஆன் என்னை தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. இனி உமரை பார்த்து நாம் போக வேண்டிய தேவையில்லை, உமரின் வாசலிலே ஒரு வேலை வேண்டும் என கேட்டு போக வேண்டிய அவசியமில்லை என்று அந்த குர்ஆன் என்னை உங்களிடத்திலே வருவதை விட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது என அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொன்னபோது வியந்து கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், குர்ஆன் அது ஆச்சரியமிக்கதுதான், அது அற்புதமானதுதான், இருந்தாலும் கூட உன்னை இந்த முடிவுக்கு ஆக்கியது எது? எந்த வசனம்? 6666 வசனங்களும் மனிதன் பேசி நிற்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய கலாம், அது உண்மையான பேச்சு, அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒருபுறம் இருக்க, நீ உன்னை இவ்வளவு தூரம் என்னிடத்தில் வராமல் உன்னை தன்மானத்தோடு உன்னுடைய வாழ்வை நீயே பார்த்துக் கொள்ளுகிற அளவுக்கு உன்னை ஆக்கிய வசனம் எது என அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது சூரத்து தலாக்கிலே 65வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். இந்த வசனம் தான் எனது உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் சொல்வான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை மட்டும் பயந்து யார் வாழுகிறார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் வெளியாகக்கூடிய பாதையை இலகுவாக அவர்களுக்கு காட்டுகிறான். அது மட்டுமல்ல, وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவனே எண்ணாத விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறான். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டுகிறார்களோ, அல்லாஹ்வின் மீது யார் கரம் சாட்டுகிறார்களோ, فَهُوَ حَسْبُهُ, அந்த அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறான். யாரின் வாசலையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை, யாரையும் பார்க்க செல்ல வேண்டிய அவசியமில்லை. فَهُوَ حَسْبُهُ, அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்ற இந்த இறைவசனம் யாரிடத்திலும் எந்த வேலையையும் கேட்டு செல்லாத அளவுக்கு என்னை தடுத்து விட்டது, நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொன்னார் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பொறுப்பிலும் பதவியிலும் ஒருவன் சேர வேண்டுமானால் குர்ஆனுடைய ஞானம் இருக்க வேண்டும் என்பதை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு விதியாக வைத்திருந்தார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த ஞானம் நம்மிடத்திலே எவ்வளவு இருக்கிறது? நாமும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்கள் என்றால் யார் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிற பொழுது 41ஆம் அத்தியாயம் 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا, அழகிய சொல் சொல்பவன் யார்?
மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தஅவத் கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவரை விட அழகிய சொல் சொல்லக்கூடியவர் யார் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்வான் வஅமில ஸாலிஹா, நற்கர்மங்களை அவர் செய்ய வேண்டும். வெறும் உபதேசம் மட்டுமல்ல, சென்ற வாரம் கூட உபதேசத்தினுடைய தீமையை பற்றி நாம் சொன்னோம். வெறும் உபதேசம் செய்யக்கூடியவர்களுடைய தண்டனையை பற்றி நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்கிறான் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து வஅமில ஸாலிஹா, இவருடைய வாழ்வில் சொந்தமாக நற்கர்மங்கள் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், தான் நல்ல காரியம் எல்லாம் செய்வதற்கு பின்னால் நற்கர்மங்களை எல்லாம் தனது வாழ்வில் செய்ய முடிந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு பின்னால் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவன் தான், நானும் முஸ்லிம்களில் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடியவரை விட அழகிய சொல் சொல்பவர் யார்? அமல் செய்யாமல், அமலின் பக்கம் மக்களை தூண்டாமல், வெறுமனே நானும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய சொல் அது அழகற்ற சொல், அது பலனற்ற சொல். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு மிக கோபமான சொல். மாறாக அழைப்பு பணி செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்வில் அமல் இருக்க வேண்டும். அப்படி அமல் இருந்தால்தான் அவன் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அந்த இஸ்லாமிய பண்பு நம்மிடத்திலே இருக்கிறதா? முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருள்மறை குர்ஆனுடைய அந்த உபதேசமும் வழிகாட்டுதலும் நம்மிடத்திலே இருக்கிறதா? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருள்மறை குர்ஆன் 49ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான். ஒரே ஒரு சம்பவத்தை, நிகழ்ச்சியை சொல்லிக் காட்டுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் கசீரம் மினல் வன், எண்ணத்திலிருந்தும் அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணத்திலிருந்தும் அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பற்றிய தப்பான எண்ணங்கள் நம்மிடத்தில், அதில்தான் நம்முடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கிறது. ஒரு பனைமரத்துக்கு கீழாக நின்று ஒருவன் தீ குடித்துக் கொண்டிருந்தால் கூட என்ன நினைப்போம்? பனைமரத்தில் இருந்து கல்லுதானே எடுப்பார்கள், இவன் கல்லை குடித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் தான் நமக்கு மிகையாக போகிறது. யாரை பற்றியும் தப்பாக எண்ணாதீர்கள். அல்லாஹ் ஆணையிட்டு கூறுகிறான், அன்போடு அழைத்து கூறுகிறான். ஆமனோ, ஈமான் கொண்டவர்களை, விசுவாசிகளே, இஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் கசீரம் மினல் வன், எண்ணத்திலிருந்தும் அதிகமானதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணம் இருக்கிறது, அதில் சிலது பாவமானதாக இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தவர்களை பற்றி தப்பாக, தவறாக, மோசமாக நீங்கள் எண்ணுவீர்களானால் அந்த எண்ணம் இருக்கிறது, அதுவே பாவமானதாக இருக்கிறது, அதுவே பாவமானதாக இருக்கிறது. எனவே யாரை பற்றியும் தவறாக நீங்கள் எண்ணாதீர்கள், யாரை பற்றியும் தவறாக நீங்கள் எண்ணாதீர்கள். அல்லாஹுடைய போதனை, குர்ஆனுடைய வழிகாட்டுதல் நமது வாழ்வில் இருக்கிறதா தோழர்களை? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்வான், ஜாசூஸ் வேலை பார்க்காதீர்கள், ஜாசூஸ் வேலை பார்க்காதீர்கள். ஜாசூஸ் வேலை என்றால் அடுத்தவர்களுடைய குறையையும் பிரச்சனையையும் துருவி துருவி தேடி தேடி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஜாசூஸாக நீங்கள் இருக்காதீர்கள். அடுத்தவர்களுடைய குறையை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். புறம் பேசாதீர்கள். பாலுக்கும் பாலா, உங்களில் சிலர்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள். இன்று தொழுகையாளியாக இருந்தாலும், தொழுகை இல்லாதவனாக இருந்தாலும், தீன்தாரியாக இருந்தாலும், தீன் அற்றவனாக இருந்தாலும் கூட எல்லோரிடத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீமை புறம் பேசுதல். அடுத்தவர்களை பற்றி, அடுத்த குடும்பத்தை பற்றி, அடுத்த நபர்களை பற்றி தப்பாக, தவறாக எடுத்து மற்றவர்களிடத்திலே பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் சிலர்களை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை.
செத்து போன உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை தீர்த்து தின்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான், செத்து கிடக்கிறான், அவனுடைய மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் பிரியப்படுவீர்களா? பிரியப்பட மாட்டீர்கள். அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அதுபோல செத்த மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் எப்படி வெறுப்பீர்களோ அதுபோல அடுத்தவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் தப்பாக தவறாக புறமாக பேசாதீர்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் இவ்வளவு தெளிவாக ஆணையிட்டும் கூட அந்த பாவம் இன்று நம்மிடத்தில் பலர்களிடத்திலும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. எங்கே குர்ஆனுடைய போதனை? எங்கே குர்ஆனுடைய போதனை நமது வாழ்விலே இருக்கிறது? நமது வாழ்வில் எங்கே குர்ஆனுடைய போதனை இருக்கிறது? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தூபா லிமன் ஷகலஹு ஐபுஹு அன் உயூபின் நாஸ். யார் தனது குறையை பற்றி மட்டும் சிந்திக்கிறார்களோ, மற்றவர்களுடைய குறையை விட்டுவிட்டு தனது குறையை பற்றி மட்டும் யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், அவர்களுக்கு சுபசோதனம் உண்டாகட்டும் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஊசியை பார்த்து சல்லடை சிரித்ததான். உனது தலையிலே ஒரு துவாரம் இருக்கிறதே, உனது ஓட்டை இருக்கிறதே என்று ஊசியை பார்த்து சல்லடை சிரித்ததாம். சல்லடையில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது அது அதற்கு தெரியவில்லை. ஊசியிலே இருக்கக்கூடிய ஓட்டையை பார்த்து சல்லடை சிரித்தது என்றால் அதுபோலத்தான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. எத்துணை குறைபாடுகள் நம்மிடத்திலே இருக்கிறது. சிசிடிவி கேமராவை பொருத்தி நம்மை இறைவன் கண்காணிக்க ஆரம்பித்தானே, ஆனால் எத்துணை குறைகள். காலை எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்வது வரை எத்துணை குறைபாடுகளும் மோசங்களும் நமது வாழ்விலே நடக்கிறது. ஆனால் நாம் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஹாயாக அவைகளையெல்லாம் மறந்துவிட்டு அடுத்தவனுடைய குறை என்ன, அடுத்தவனுடைய தப்பு என்ன, அடுத்தவனுடைய தவறு என்ன, இவைகளில் அல்லவா நமது காலத்தையும் நேரத்தையும் செலவாக்கிக் கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்த்து யாருக்கு? அடுத்தவர்களுடைய குறையை நீ சிந்திக்காதே, தனது குறையை நீ சிந்தித்து அல்லாஹ்விடத்திலே நீ ருஜூ ஆகிக்கொள். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளோ மிகவும் குறைவு. இந்த சூழ்நிலையில் அடுத்தவர்களுடைய குறையை பற்றி பேசி அடுத்தவர்களுடைய குறையை சிந்தித்து நமது நன்மையையும் ஏன் இழக்கிறோம் என்பதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூபா வாழ்த்துக்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் கீபத்து அஷத்து மினல் ஸினா. புறம் பேசுதல் இருக்கிறது விபச்சாரத்தை விடக்கூடியது. புறம் பேசுதல் இருக்கிறது விபச்சாரத்தை விடக்கூடியது. அன்பானவர்களே, பைஹக்கியிலே தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல் கீபத்து அஷத்து மினல் ஸினா. புறம் பேசுதல் விபச்சாரத்தை விடக்கூடியது. சஹாபாக்கள் சிலர்களுக்கு அதை ஜீரணிக்க முடியவில்லை. விபச்சாரம் ரொம்ப மோசமான பாவம் அல்லவா? புறம் பேசுவது சாதாரணமாக ஏதோ பேசிவிட்டு போகிறோமே, இவ்வளவு பெரிய கொடுமையா, இவ்வளவு பெரிய பாவமா என அதை ஜீரணிக்க முடியாமல் சஹாபாக்கள் கேட்டார்கள், அது எப்படி யா ரசூலல்லாஹ்? புறம் பேசுதல் விபச்சாரத்தை விடவும் கொடியதா, அது எப்படி என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ரஜுலு யஸ்னி சும்ம யதூபுல்லாஹு அலைஹி. ஒருவன் எதேச்சையாக ஒரு விபச்சாரம் செய்துவிட்டால், ஒருவேளை அவன் வாழ்க்கையில் மனம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அவனுக்கு அல்லாஹ் தௌபாவையும் ஏற்று அல்லாஹ் அவனை பரிசுத்தமாக்கலாம். ஆனால் புறம் பேசியவன் இருக்கிறானே, வ இன்ன சாஹிபல் கீபா, புறம் பேசியவன் இருக்கிறானே, லா யுஃபரு லஹு, அவனுக்கு மன்னிக்கப்படவே மாட்டாது. ஹத்தா யுஃபர லஹு சாஹிபுஹு, இவன் என்னதான் தௌபா செய்தாலும், என்னதான் பரிகாரம் செய்தாலும், என்னதான் இபாதத்து செய்தாலும், யாரை பற்றி புறம் பேசினானோ அவனிடத்திலே சென்று, உன்னை நான் இப்படி சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவனிடம் மன்னிப்பு வாங்காத வரை இவனுக்கு மன்னிக்கவே படாது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தபரானியிலும் பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக உடன் பிறந்தவனை போல இருக்க வேண்டும். லா யظلمஹு, எந்த அநியாயமும் சின்ன அநியாயமும் கூட அவனுக்கு செய்யக்கூடாது. வலா யுஸ்லிமுஹு, அவனுக்கு பாதிப்பு வருவது போல மற்றவர்களிடத்தில் அவனை காட்டிக் கொடுக்கவும் கூடாது, அவனை காட்டிக் கொடுக்கவும் கூடாது. நாம் என்ன செய்கிறோம்? புத்திபூர்வமாக நடக்கிறோம் என்று நாம் நமக்கு பட்டியல் மனப்பால் முடித்துக் கொண்டு யார் யாரையும் நம்ம அப்பாவித்தனமானவர்களை சில பிரச்சனைகளிலே மாட்டி விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா யظلمஹு, ஒரு காலமும் ஒரு முஸ்லிம் மற்றவனுக்கு அநியாயம் செய்யவே மாட்டான், செய்யவே கூடாது. அதோடு நிறுத்தவில்லை, வலா யுஸ்லிமுஹு, யாரிடத்திலும் இவனை மாற்றிவிடவும் செய்ய மாட்டான், யாரிடத்திலும் இவனை ஒப்படைக்கவும் மாட்டான், யாரிடத்திலும் இவனை காட்டிக் கொடுக்கவும் மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான முஸ்லிம் என புகாரியை சாதிக்கிறது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, இந்த அருள்மறை குர்ஆனுடைய போதனைகளையும் உபதேசங்களையும் எல்லாம் அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய, அதன்படி வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. உண்மையான மோமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆட்சி அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை உண்மையான முஸ்லிம்கள் என்று சொன்னார்களோ அந்த பண்புகளை எல்லாம் உள்ளடக்கிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி அருள்வானாக. புறம் பேசுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்தவர்களின் தவறுகளை துருவி துருவி ஆராய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது முஸ்லிம்களை மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உண்மையான முஸ்லிம்கள் என்று என்னென்ன பட்டியல்கள் என்னென்ன வாழ்வியல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முடிந்தவரை வாழ்வில் எடுத்து நடைமுறைப்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. புனிதமான இந்த ஷஅபான் மாதத்திலே நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அடுத்து நம்மை வர இருக்கின்ற ரமலானை ஆரோக்கியத்தோடும் ஆசியத்தோடும் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த ரமலான் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக அந்த ரமலானை அல்லாஹ் ஆட்சியர் புரிவானாக. அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய ரமலானிலும் இதை விடவும் ஆர்வமாகவும் ஆசையோடும் அமல் செய்கின்ற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன்.